ஜனவரி 2ஆம் தேதி 2026 கல்வி அமைச்சு இன்று காலையிலே ஒரு மிக முக்கியமான அறிவித்தலை வழங்கியிருக்காங்க. அதாவது இந்த வருஷத்திலிருந்து கல்வி சீர்திருத்தம் 1ஆம் தரம் 6ஆம் தரத்துக்கு நடத்தப்படுகிறது. இதற்கமைய பாடசாலை நேரமும் 30 நிமிடங்களால அதிகரிக்கப்படும். அதாவது 1:30க்கு இப்பொழுது முடிவடைகிற பாடசாலை 2 மணிக்கு தான் முடிவடையும் அப்படின்றது தான் ஒரு புதிய திட்டமாக இருந்தது. ஆனா இந்த திட்டம் இப்பொழுது கைவிடப்பட்டிருப்பதாக கல்வி அமைச்சு உத்தியோகபூர்வமா அறிவித்திருக்காங்க. காரணம் ஏற்பட்ட அனர்த்தத்தின் காரணமாக பாடசாலைகள் பாதிக்கப்பட்டிருக்கு, வீதிகள் பாதிக்கப்பட்டிருக்கு, போக்குவரத்துகள்ல சில சிக்கல்கள் இருக்கு. இதன் காரணமாக இந்த திட்டம் கைவிடப்பட்டிருப்பதாக கல்வி அமைச்சு அறிவித்திருக்கிறது. இனி வழமை போல இப்ப இருக்கிற மாதிரியே 1:30க்கு பாடசாலை நேரம் முடிவடையும். அதோட ஆங்கில புத்தகம் உங்களுக்கு தெரியும், 6ஆம் ஆண்டுக்காக கொடுக்கப்படுகின்ற புதிய கல்வி சீர்திருத்தத்துக்காக கொடுக்கப்பட்ட ஆங்கில புத்தகத்தில் ஏற்பட்ட கோளாறு அல்லது குளறுபடி தொடர்பாக இப்பொழுது சிஐடி விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இதுல குறிப்பிடப்பட்டிருந்த இணையதளம் தொடர்பான சர்ச்சை இப்பொழுது பெரிய அளவாக பார்க்கப்படுது. இந்த இணையதளம் பதிக்கப்பட்டிருக்கின்ற அந்த பகுதியை நீக்கிவிட்டு மற்ற புத்தகங்களை வழங்குறதுக்கு கல்வி அமைச்சு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஏற்கனவே கொடுக்கப்பட்ட புத்தகங்கள்ல ஆசிரியர்களே அந்த பகுதியை நீக்கிடுவாங்க. இப்பொழுது கல்வி அமைச்சு மேலதிகமாக வழங்கப்பட இருக்கின்ற புத்தகங்கள்ல அந்த பகுதியை மட்டும் நீக்க போறாங்களாம். காரணம்னு சொன்னா 4 லட்சம் புத்தகங்கள் அச்சிடப்பட்டிருக்கு. இந்த 4 லட்சம் புத்தகங்கள் அச்சிடுறதுக்கு 6 கோடி ரூபாய் செலவாகி இருக்கு. எனவே இது எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு புதிய புத்தகங்களை அச்சிடாம அந்த பகுதியை மட்டும் நீக்கிட்டு புத்தகங்களை கொடுக்க போறாங்க. ஆசிரியர்களுக்கும் பிரத்யோகமாக இது தொடர்பான கைட்லைன் வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. என்னதான் பாடசாலை நேரம் அதே நேரமாக இருந்தாலும் கல்வி சீர்திருத்தத்தினுடைய புதிய திட்டங்கள் 1ஆம் தரம் 6ஆம் தரத்துக்கு கட்டாயம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. காரணம், இந்த புத்தகத்தில் ஏற்பட்ட கோளாறு இப்பொழுது ஒரு பெரிய ஒரு சர்ச்சையாகவும் கேள்வியாகவும் இருந்தது. இதனை இல்லாமக்கிடுவாங்கன்னு சொல்லி இல்லை, இந்த புத்தகத்தில் இருக்கிற பகுதியை மட்டும் நீக்கிட்டு இதை செய்ய போறாங்க. எது எப்படி இருந்தாலும் இது பெரிய அளவாக பேசப்படுகின்ற ஒரு விஷயம். இந்த இணையதளம், இந்த சர்ச்சைக்குரிய இணையதளத்தை இப்பொழுது TRCSL முடக்கி இருக்காங்க. அதாவது அந்த இணையதளத்தை பேன் பண்ணியிருக்காங்க. அதோட வருகின்ற 5ஆம் தேதி திங்கட்கிழமை பாடசாலைகள் மீளவும் ஆரம்பிக்கப்பட போகுது. 4 லட்சம் புத்தகங்கள் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரூஃப் பார்த்து தான் பண்ணியிருப்பாங்க. ஆனா எப்படி எங்க பிழை நடந்திருக்கு அப்படின்றத விசாரணைகள்ல தான் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இப்பொழுது தீவிரமான விசாரணைகள், சிஐடி தனிக்குழுவாக அமைக்கப்பட்டு இதற்கான விசாரணைகள் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது.